ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டஃப்டு மஷ்ரூம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். யூஸ்வலாக இது ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் வந்து ஒரு ஸ்டார்டராக சர்வ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது செஞ்சு கொடுத்தா குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதோட வந்து சேர்த்து சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னியும் செஞ்சுருக்கேன். அதோட ரெசிபியும் இதில் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு ஒரு 200 கிராம் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நல்லா நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெள்ளையா இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்றேங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மஷ்ரூம்ஸ் எல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த ஸ்டெம்மை வந்து நம்ம எடுத்துடணும். ஸ்டெம்மை வந்து 2 பக்கமும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக அது தனியாக வெளியில் வந்துடும். ஸோ அதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. இதை நம்ம வந்து ஸ்டஃபிங்கில் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம்க்கு மேலே உள்ள ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதுக்கு சென்டர்ல இருந்து ஒரு ஹோல்டு கிடைக்கும். அதுலேருந்து அப்படியே தோல் உரிக்கிற மாதிரி அதை நம்ம உரிச்சு எடுத்துடலாம். நம்ம அந்த ஸ்கின்னை ஈஸியாகவே பீல் பண்ண வரும். பாருங்கள், நடுவில் இருந்து எடுத்தோன்னா அழகாக வந்துடும். ஸோ அதை வந்து இழுத்திங்கன்னா அப்படியே சென்டர் வரைக்கும் அது ஸ்கின் வந்து பீல் ஆகி தனியாக வந்துடும். ஸோ ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அது தேவைப்படாது நமக்கு. மஷ்ரூம்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எப்போ மஷ்ரூம் செஞ்சாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு ஸ்டஃப்டு மஷ்ரூம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறக்காக உள்ள ஸ்டஃபிங் வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த உள்ள லேயரையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ளே நல்லா போய் செட் ஆகும். ஸோ பாருங்கள், இப்போ அந்த கருப்பாக ஹேர்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து உள்ள ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி அதை நான் எடுத்துடுறேன். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அதை லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டிங்கனாவே வந்துடும். ரொம்ப அழுத்தவே தேவையில்லை, மெதுவாக செய்யுங்க, மஷ்ரூம் உடஞ்சிரும் இல்லைன்னா. ஸோ ஸ்லோவாக அது ஸ்க்ராட்ச் பண்ணி ஃபுல்லாக அந்த ஹேர்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து இதையுமே வந்து நீங்கள் ஸ்டஃபிங்கோட நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் வந்து ஸ்டஃபிங்கோட ஆட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியே எல்லா மஷ்ரூம்ஸையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த ஸ்டெம்மு, அதுக்கப்புறம் அந்த நடுவில் உள்ள போர்ஷன், இது எல்லாமே வந்து நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்டஃபிங்கோட ஆட் பண்ணி சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியோட தண்டு மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம குட்டிக்கிட்டே நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூமோட ஸ்டெம்ஸு, அதையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடுங்க. மஷ்ரூம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு, அது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணுறேன் நான். பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா ஒரு பிரெட்டை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 100 கிராம்ஸ் செதார் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸில் வந்து சால்ட் இருக்கும். ஸோ சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி நிரம்ப கொத்தமல்லி, அதோட கொஞ்சம் கம்மியாக புதினா, அப்புறம் ஒரு திண்டு இஞ்சி, அது கூடவே ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு இதில் வந்து பச்சை மிளகாய் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக நான் அரைச்சிட்டேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அது கூடவே கெட்டியான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை வந்து மஷ்ரூம்குள்ளே வச்சிடலாம். குழந்தைங்களாம் சாப்பிடணுங்கிறதுக்காக நான் மஷ்ரூம்ஸை வந்து எதுவும் மேரினேட்லாம் பண்ணாமல் பிளெயினாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு மஷ்ரூம் வந்து காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வெறும் சில்லி பவுடர், சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, இது 3யும் போட்டு ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணி நீங்கள் கிரில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஷ்ரூம்ஸை மசாலா வச்சு ஃபில் பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா மஷ்ரூம்லேயும் மசாலா வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம்
ஒரு டீஸ்பூன் பட்டர். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லா பக்கமும் போட்டார மாதிரி அப்ளை பண்ணிருங்க. பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்றேன் நான். இது எதுக்குன்னா மஷ்ரூம் வந்து நம்ம பிளெயினா வச்சிருக்கோம், ஸோ டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். அதனால சால்ட் ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா மஷ்ரூம்ஸும் வச்சாச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஒரு 6 to 7 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ ஒரு 6 minutes ஆயிருக்கு. நல்லா எல்லாம் சீஸ்லாம் மெல்ட் ஆகி நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃப்டு மஷ்ரூம் வித் க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சாலட்ஸ் வச்சுருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.